ஐயா வாங்க. இல்ல இல்ல அண்ணா 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 வாங்க வாப்பா. அப்படிங்க Yeah. கொடூரமாக கொல்லப்பட்டு குண்டு போட்டு அழிக்கப்பட்டு கொல்லாத துவக்கினால் சுடப்பட்டு பல்லாயிரக்கணக்கான மக்களை நாங்கள் இழந்தோம். முள்ளிவாய்க்காலில் அது அன்று. உக்ரைனில் எவ்வளவு போர் நடக்கின்றது. நான் இன்னும் எனக்கு நல்ல ஞாபகம். குண்டு போட்டு அழிந்த அந்த விமானத்தை ஓட்டியவர் உக்ரைன் நாட்டைச் சேர்ந்தவர். உக்ரைன் நாட்டைச் சேர்ந்தவர் தான் பைலட். ஏனென்றால் மஹிந்தவின் இனத்தவர் அங்கு அப்போது அம்பாசடராக இருந்தார். இப்படியாக பல வழிகளில் பல முறைகளை தேடி கண்டுபிடித்து எங்களை அழித்தார்கள். இப்போது இந்த அழிவுகளுக்காக கனடாவில் உள்ள எங்கள் மக்கள், அங்கு புகுந்த மக்கள் ஆறுதல் தேடி அமைதி தேடி ஒன்றாக இணைந்து இந்த நினைவு நாளுக்காக ஒரு பெரிய ஒரு அடையாளமாக சின்னம் அமைத்து கொண்டாடும் வேளையில் அதை கண்டனம் செய்கின்றார்கள். இங்கு இன அழிப்பு நடவில்லை என்று. அரசியல் தெரியாதவர்கள் இன அழிப்பு நடக்கும்போது சிறியவர்களாக இருந்தவர்களெல்லாம் இப்போது அறிவாளிகளாக மாறி நடந்த உண்மையை இலங்கையில் மறைக்கின்றார்கள். எவ்வளவு வேதனையானது! இந்த வேளையில் நடந்த இந்த கொடூரமான கொலையை, மக்கள் அழிக்கப்பட்டதை எங்களுக்கு நினைவு கொண்டு வந்த எங்கள் இறையடி சேர்ந்துவிட்ட ஆயர் அயப்பு ஜோசப் அடிகளாருக்கு அவர்தான் இதை வெளிக்கொண்டார் இந்த உண்மையை. ஆனபடியால் எங்களால் அறிய முடிந்தது. கஞ்சிப்பானைக்கு முன்பதாக வரிசையாக நின்ற பொழுது அங்கே இராணுவத்தினரால் ஏவப்பட்ட ஏவுகணைகளும் வெடிகுண்டுகளும் அவருடைய உயிரை குடித்தது. எத்தனையோ தடவைகள் 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்காலிலே கஞ்சிப்பானைகள் இரத்தப்பானைகளாக மாறி கஞ்சிக்காக நின்ற மக்கள் கொன்றொழிக்கப்பட்ட ஒரு துயரம் நடந்தேறியது. ஆகவே நாங்கள் சர்வதேசத்திடத்திலே இந்த அளிக்கப்பட்ட இன அழிப்புக்காக நீதி கேட்கிற அதே வேளையிலே கஞ்சி முள்ளிவாய்க்கால் பேரவலத்தினுடைய இன அழிப்பினுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது. எந்த கஞ்சியைத்தானும் குடிக்க விடாமல் அந்த மக்கள் கொன்றொழிக்கப்பட்டார்களோ அழிக்கப்பட்டார்களோ, ஆகவே அந்த கஞ்சியை நாங்கள் நினைவு கூர்ந்து அதன் அடையாளமாக மாற்றி அந்த பெருந்துயரை நினைவு கூறுவது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட இந்த பெருந்துயர்கள், இந்த இன அழிப்புகள் இனி இந்த உலகத்திலே நடைபெறக்கூடாது என்று காசாவிலே இன அழிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே நாங்கள் ஒரு இன அழிப்பை சந்தித்தவர்கள், இன அழிப்பிலே இருந்து எஞ்சிய இனமாக நாங்கள் இங்கே நிற்கிறோம். ஆகவே அந்த அழிக்கப்பட்ட இனத்தினுடைய பிரதிநிதிகளாக இருந்து இந்த அடையாளத்தை நினைவு கூறுவதோடு நாங்கள் இன அழிப்புக்கான நீதியை கேட்டு நிற்கிறோம். ஆகவே கஞ்சி எப்படி இஸ்ரவேல் மக்களுடைய அந்த இஸ்ரேலியர்களுடைய வரலாற்றிலே எப்படி அந்த புளிப்பெற்ற அப்பமும் கசப்பு கீரையும் அவர்களுடைய அடையாளமாக மாறி அடையாளத்தின் மூலமாக அவர்கள் நீதி கேட்டு மீண்டும் ஒரு சமூகமாக மீண்டெழுந்தார்களோ, நாங்களும் இந்த கஞ்சியை ஒரு அடையாளமாக்கி பாதிக்கப்பட்டவர்கள் அழிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வேண்டி இந்த நினைவேந்தலை மேற்கொண்டு இந்த அடையாளத்தினூடாக நாங்கள் நீதி கேட்டிருக்கிறோம். இன்றைய நாளிலே இந்த 16ஆம் தேதி மட்டக்களப்பு மாவட்ட கிறிஸ்தவ ஒன்றியமாக இந்த நிகழ்வை நாங்கள் நினைவு கூர்ந்து அழிக்கப்பட்டவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதோடு நாங்கள் அவர்களுக்கு நீதி வேண்டி நிற்பதோடு இந்த இன அழிப்பு மீள நிகழாமையை உறுதிப்படுத்துவதற்காக நாங்கள் ஒன்று திரண்டு இந்த நினைவேந்தலை மேற்கொள்கிறோம்.